நீங்கள் இரவு சாப்பாட்டை 10 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடிய ஆளா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இரவு 10 மணிக்கு மேலே சாப்பிட்றதுனால ஒரு 5 விதமான பிரச்சனைகள் நம்ம உடம்புக்கு வருதுங்க. எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. முதலாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அதாவது எதுக்களிப்பு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நைட்டு 10 மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு சில பேர் உடனே தூங்குவாங்க, சில பேர் கொஞ்ச நேரத்தில் தூங்குவாங்க. படுத்த உடனே உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம சாப்பிட்ட உணவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேலே எலும்பி வர்ற மாதிரி இருக்கும். இயற்கையிலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு குழாய்க்கு மேலே ஒரு மூடி மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. இதோட வேலை என்ன தெரியுமா, நம்ம படுத்திருக்கும் போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடாகட்டும், தண்ணீர் ஆகட்டும், ஆசிட் ஆகட்டும் மேலே எலும்பி வரும்போது மொத்தமாக வெளியே வந்துடாமல் அந்த மூடி வந்து தடுக்கும். நீங்கள் நாள்பட தினமும் லேட்டாக சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாகும் போது அந்த மூடி போன்ற அமைப்பை இது அந்த ஆசிட் போய் அரிச்சிருது. அப்போ என்ன ஆகும், அந்த மூடி வந்து வலுவிழந்து போயிடும், சின்ன சின்ன ஓட்டைகள் அதில் விழும். இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளடைவில் உங்களுக்கு அப்படியே அந்த ஆசிடு உணவுகள்லாம் மேலே வரும்போது அந்த மூடியால் தடுக்க முடியாது. கொஞ்சம் ஒரு மாதிரி சில பேருக்கு வாந்தி மாதிரி கூட வரலாம், சில பேருக்கு வாயிலே பார்த்தீங்கன்னா அந்த உணவுப் பொருள் வந்து நிற்கும், சில பேருக்கு நெஞ்சில் ஒரு மாதிரி எரிச்சல் மாதிரி படறது. அது சில நேரங்களில் நம்ம ஹார்ட் அட்டாக் கூட தப்பாக கூட நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது காரணம் ஹார்ட் அட்டாக் கிடையாது. இதுதான் ஹார்ட் பர்ன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு காரணம் இதுதான். எல்லாத்துக்குமே மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரவு லேட்டாக சாப்பிட்றது தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தூங்க போகிறோம். தூக்கம் ஒழுங்காக வரணும் இல்லையா. 10 மணிக்கு மேலே நம்ம சாப்பிட்டு படுக்கும்போது கண்டிப்பாக தூக்கம் ஒழுங்காக வரவே செய்யாது. உங்களில் பல பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்ம உடம்புல ஸ்லீப்பிங்கில் பல ஸ்டேஜ் இருக்குங்க. டீப் ஸ்லீப்பின்னு ஒரு ஸ்டேஜ், அதுதான் பெஸ்ட். அது இருந்தாச்சுன்னா மறுநாள் காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துக்கலாம். ஆனால் பல பேருக்கு அது இருக்கிறது இல்லை. 10 மணிக்கு மேலே சாப்பிட்டு படுத்தா அந்த எதுக்களிப்பு இதெல்லாம் வந்தால் எப்படிங்க நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு இது காரணமாக அமைது. இதெல்லாம் சேர்ந்து நம்ம தூக்கத்தை கெடுக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாமே 10 மணிக்கு மேலே சாப்பிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாகும். காலையில் நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறோம், வேலைகள் பார்க்குறோம், எல்லாமே பேர்ன் ஆகி போயிடும். என்ன தான் மிதமான சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் 10 மணிக்கு மேலே தாண்டி நம்ம சாப்பிடும்போது உடம்புல அந்த வியாதிகள் வரத்தான் செய்யும். ஏன்னா கேலரிஸ் வந்து உடம்புலே தங்கும்போது அதிகப்படியான கார்போஹைட்ரேட் வந்து கொழுப்பாக தான் மாறும். இதனாலே உங்களுக்கு உடம்புல சுகர் அதிகமாகும், கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகும். சுகர் போய் பிளட் வெசலில் படியும் போது பிளட் வெசல் நேரம் ஆகும்போது உங்களுக்கு பிபியும் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சுகரும் பிபியும் என்றைக்குமே அண்ணன் தம்பி மாதிரி தான், ஒன்று வந்தால் இன்னொன்று வந்துடும். உடம்புல மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடும். அதிகப்படியான கார்போஹைட்ரேட் நம்ம கல்லீரல் சொல்லக்கூடிய லிவரில் தான் கொழுப்பாக படியும், ஃபேட்டி லிவர் பிரச்சனையும் வரும். நாலாவது பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயம் தான், டைஜஷன் ப்ராப்ளம். இரவு லேட்டாக சாப்பிட்டு தூங்கினோம்னா வயிற்று கோளாறுகள், செரிமான கோளாறுகள் எல்லாருக்கும் வந்திருக்கும், ஃபீல் பண்ணியிருக்கோம் இல்லையா. அசிடிட்டி, வயிற்றில் ஒரு மாதிரி உப்பு சமாதி இருக்குது, கேஸ் அங்கங்கே ஃபார்ம் ஆகிறது, ப்ளோட்டிங்னு சொல்லுவோம், ஆசிட் ரிஃப்ளெக்ஸு, கடைசியில் அல்சரில் போய் முடியும். தேவையா இது நமக்கு? அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல சாப்பாடை சீக்கிரமே சாப்பிட்ருவோமே. நைட்டு எப்போவுமே மிதமான சாப்பாடு, 2 தோசை இல்லை 2 இட்லி, சப்பாத்தியாக இருந்தால் 2, கொஞ்சம் சேலட் மாதிரி காய்கறிகள் சாப்பிட்லாம், சூப்பு குடிக்கலாம், பழங்கள் சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு நல்லா சிக்கன் மட்டன் சொல்லிட்டு நம்ம வீரத்தை நைட்டு காமிக்க வேண்டாம், மத்தியானம் நல்லா சாப்பிடுவோம். கடைசியாக 5வது என்னங்க, பாடி வெயிட்டு போடுறது தான். இரவு லேட்டாக யாரெல்லாம் சாப்பிட்டு தூங்குறீங்களோ உங்களுக்கு பாடி வெயிட்டு, உடல் எடை கண்டிப்பாக போடும், உடல் பருமன் வரும். உடல் பருமன் வந்தாலே சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்துடும். கடைசியில் அது நம்மளுடைய ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் பிரெயினில் வரக்கூடிய ஸ்ட்ரோக்கு, ஃபேட் லிவர் இதில் போய் தான் நிற்கும். இப்போ 10 மணிக்கு சாப்பிட்டாலே அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் கேப் எடுத்தாலே உங்களுக்கு 11:30 12 ஆகிடும் தூங்குறதுக்கு. அதுவும் பிரச்சனை தான். ஆனால் இதில் நீங்கள் லேட்டாக வர சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உடனே தான் தூங்கி ஆகணும், ஏன்னா டைம் இருக்காது இல்லையா. இதுக்காக தான் நம்ம சீக்கிரமே சாப்பிட சொல்கிறோம். சாப்பிட்றதுக்கும் நைட்டு தூங்குறதுக்கும் மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் கேப் இருந்தால் ரொம்ப நல்லது. நடுவில் ஒரு 20 நிமிஷம் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து படுத்தா அதை விட ரொம்ப நல்லது. நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு எப்போவுமே மிதமான உணவுகளாக இருக்கணும். டீ காஃபிலாம் நைட்டு குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உடம்போட எடை போடாது, டைஜஷன் ப்ராப்ளம் வராது, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வராது, கேஸ் பிரச்சனை வராது, ஹார்ட் அட்டாக் வராது, பிபி வராது, சுகர் வராது, பிரெயினில் ஸ்ட்ரோக் வராது, ஃபேட் லிவர் வராது. அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா. நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, இரவு 10 மணிக்கு உள்ளே நம்ம சாப்பிட்ருவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.